புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 4வது கூட்டத்தொடரின் 3வது பகுதி தொடங்கியது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் திருக்குறள் வாசித்து தொடங்கிய இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரில் முன்னாள் அமைச்சர் கண்ணன் மறைவு குறித்த தீர்மானத்தை முதலமைச்சர் ரங்கசாமி முன்மொழிந்து வாசித்தார். இந்த தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் இரங்கல் தெரிவித்து பேசினார்கள். மேலும் மறைந்த வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன், மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளார், கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் சங்கரையா, முன்னாள் நீதிபதி ஃபாத்திமா பிவி மற்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆகியோருக்கும் இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சம்பந்தமான அறிக்கையை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வாசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் பல்வேறு மாநிலங்களில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகின்றது. புதுச்சேரியில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய வாய்ப்பு இருந்தும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்கிறீர்கள். கடந்த 3 ஆண்டுகளில் எந்தவித மக்கள் நலத்திட்டங்களையும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை. மத்திய அரசிடம் நிதி பெற்று எந்த திட்டங்களையும் செய்யவில்லை என கடுமையான கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்ட திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதனை கண்டித்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி அரசு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கைவிட்டுவிட்டு ஏரி, குளங்கள் மற்றும் வீடுகளில் மழைநீர் சேமிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என காமராஜர் நகர் தொகுதி பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக கோரிக்கை மனுவினை இன்று சட்டமன்ற கூட்டத்திற்கு முன்பு முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து அவரது காலில் விழுந்து வழங்கினார். அந்த கோரிக்கை மனுவின் சுருக்கம்: கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு ரூபாய் 500 கோடி நிதி அளிக்க வேண்டும் என மத்திய அரசிடம் புதுச்சேரி அரசு கேட்டுள்ளது. இது வருத்தமளிக்கும் செய்தியாகும். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் என்பது மழையே பெய்யாத பாலைவன நாடுகளுக்கும் ஆறு, குளம், குட்டை வசதி போன்ற நீர்நிலைகள் இல்லாத நாடுகளுக்கும் தான் பொருந்தும். புதுச்சேரிக்கு இது முற்றிலும் தீமை தரும் திட்டமாகும். நமது மாநிலத்தில் நீர்நிலை தேக்க தொட்டிகளில் இருந்து மினரல் வாட்டர் வழங்கப்படுகின்றது. அதில் பிரித்தெடுக்கப்படும் நல்ல நீர் போக அழுக்கு நீரை வேறு பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது. அதேபோலதான் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திலும் உள்ளது. மேலும் இந்த திட்டத்துக்கு அதிக செலவாகும். புதுச்சேரி அரசுக்கும் இது நிதி சுமைதான். நமது மாநிலத்தில் 84 ஏரிகள், 609 குளங்கள் உள்ளன. இந்த இடங்களிலும் 1 லட்சம் வீடுகளிலும் மழை நீரை சேமித்தாலே புதுச்சேரியின் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு கொண்டு வந்துவிடலாம். இந்த திட்டத்துக்கு ரூபாய் 450 கோடி ரூபாய் தான் செலவாகும். எனவே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த புதுச்சேரி அரசு முன்வர வேண்டும் என தங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்று இவ்வாறு அந்த மனுவில் ஜான்குமார் MLA கூறியுள்ளார். அதுலேயும் மழை நீரை குளம் ரொம்பிடுச்சுன்னா மேலே உள்ள தண்ணிகள் ஆட்டோமேட்டிக்காக கீழே பூமிக்கு போயிட்டோம்னா ஒட்டுமொத்த தண்ணீரும், அதாவது நீங்கள் அப்படியே கற்பனை நினச்சி பாருங்க, பாண்டிச்சேரியில் இருக்கிற அத்தனை வீடுகளுடைய தண்ணீரும் பூமிக்குள்ளே இறங்கணும். அதே மாதிரி ஏரிகளில் வர தண்ணீரும் பூமிக்குள்ளே இறங்கணும். ஒட்டுமொத்தமாக இறங்கக்குள்ள அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக கீழே பள்ளப்பகுதியில் இருக்கிற சீ வாட்டருக்கு நேரம் வரும்பொழுது ஏற்கனவே உப்பு தண்ணி கலந்த அந்த தண்ணீரும் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக கடலுக்கு போயிடும். ஸோ ரொட்டேஷனில் பண்ண நமக்கு தண்ணி கிடைக்க நமக்கு நல்ல தனியாக கிடைக்கும். இதான் அந்த ஸ்கீமு. இந்த ஸ்கீமுக்கு முதல்வர் சொல்லியிருக்கிறேன், கடல் நீரை குடிநீராக்கிற திட்டத்தை மட்டும் தயவுசெய்து கைவிட்டுடுங்கன்ற அது முதல்வர் பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லிக்கிறேன். இல்லை, நான் அவரை ஒரு மகான் மாதிரி தான் பார்க்குறேன். அவர் ஒரு பெரிய அவர்கிட்ட எப்போதும் நான் ஒரு மனு கொடுக்குறதா எது கேட்டாலும் அவர் பொறுப்பாக என்னை தொட்டு வணங்கி தான் கேட்குறது. நான் அவரை எகுத்துக்கிற ஆள் கிடையாது. நான் என்னோடய ரிக்வஸ்ட் தான் வைப்பேன். எந்த ஜென்மத்திலையும் அவர் ஒரு காலம் ஏற்றுக்க மாட்டேன். என்னுடைய ரிக்வஸ்ட் மட்டும் அவருக்கு வைப்பேன் தான். இல்லை, இப்போ ஒரு ஏரியா மட்டும், இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த பஸ் ஸ்டாண்டு மட்டும் ஒரு ஏரியா தான் பண்ணியிருக்கிறோம். மீதி எல்லா ஏரியும் இருக்குது. 84 ஏரியில் ஒரு ஏரி மட்டும்தான் அங்கே எடுத்துருக்குறாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்களா, அது ஒரு ஏரி. அந்த ஏரி மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. மீதி இருக்கிற 84 இருக்குது. மீதி 650 குளங்களில் ஒரு 400 குளங்கள் இருக்குது. மீதி குளங்கள்லாம் எடுத்துட்டாங்க. இருப்பினும் யாரெல்லாம் அதை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வேறு இடத்த கேட்டு அதில் மழைநீர் சேவை திட்டத்தை கொண்டு வரலாம். இந்த ஸ்கீம் பத்திரிகையாளர்லாம் கொஞ்சம் அது ஒரு உன்னிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை ஒன்றில் கொண்டு வரலன்னா எதிர்கால மீன்பிடிப்பாளருக்கு வாழ்வாதாரம் சூன்யமாகிடும். ஏன்னா அந்த இடத்த மழை தண்ணி, அதாவது தண்ணி கடல் நீரை உப்பு நீராக மாற்றும் பொழுது சாதாரண ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்காங்க. இப்போ நமக்கு 7 ரூபா கேன் விற்கிறாங்க. அங்கேருந்து தண்ணீர் எடுத்து பார்க்க மீதி உள்ள தண்ணீரை ஈவன் அதாவது சாக்கடையில் தான் விட முடியும்.
ஒரு செடி கூட விட முடியாது அந்த தண்ணி. அந்த தண்ணி செடிக்கு போட்டால் கூட செடி செத்து போயிடும். சார் அப்பேற்பட்ட நம்ம கிடைக்கிற தண்ணீரை அந்த நம்ம குடிக்க போக மீதி உள்ள தண்ணீரை இந்த நிலைமைன்னா கடல் நீர் எவ்வளோ உப்பு கரிக்கும். அந்த உப்பு கரிக்கிறத வந்து எடுத்தோம்னா எவ்வளோ மெமரின் தேவைப்படும். அந்த மெமரின் லாஸ்ட்ல எப்படி இருக்குன்னா அப்புறம்லாம் எப்படி பண்ணுவாங்கனாக்கா கிட்டத்தட்ட 100 அடி 150 அடி ஆழத்தில் போயிட்டு கடலுக்கு அடியில் வந்து நீரோடை வந்து ஓடும். அந்த நீரோடையில் போய் அந்த அழுக்கு தண்ணியை கொண்டு விடுவாங்க. ஸோ அப்போ அந்த நெல்லை இந்த தண்ணியில் போய் இந்த தண்ணி விடும்போது மிக்சிங் ஆகி போயிடும். ஆனால் இங்கே நம்ம தண்ணி எடுத்தோம்னா அந்த நீரோடையை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அப்புறம் அதெல்லாம் மிகப்பெரிய செலவு பண்ணி பண்ணுறாங்க. இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்தியாவில் எங்கேயுமே இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் நடந்துக்குது. அதுவும் சக்ஸஸ்ஃபுல் இல்லை. அங்கே நிறைய மீனவர்களுடைய கதி வந்து எதிர்காலத்து ஒரு கேள்விக்குறியாமாயிடும். நம்ம பாண்டிச்சேரியில் வரக்கூடாதுன்னு என்னுடைய எண்ணம். நான் வந்து இந்த நீர் ஆதாரத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சவன், ஒரே சதா அதே ஞாபகமாக இருக்கிறவன். இப்போ என்னுடைய வீட்டை எடுத்துக்கோங்க. நாங்கள் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற அத்தனை தண்ணியும் மழைநீர் தான் குடிக்கிறோம், மழைநீர் தான் சமைக்கிறோம், மழைநீரில் தான் சமைக்கிறோம். இதான் இந்த வருஷத்தில் பெஞ்சது பார்த்தீங்களா மழை. அந்த மழையில் மட்டும் டோட்டலாக வந்து 340 கேன் சேர்த்துட்டேன். 340 வெறும் எவ்வளோக்கு வெளியே என்னுடைய இடம் வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. நான் வெறும் 10 கிலோதர் தான் 10 கிலோவில் தான் மொத்தம் 23 அண்டா வச்சு தண்ணி வந்து பிடிச்சோம். சரி, மீதி தண்ணிலாம் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கிணத்துக்கு போயிடும். ஒவ்வொருவரும் என்ன மாதிரி இங்கே மட்டும் பாண்டிச்சேரியில் மட்டும் இங்கே இருக்க டவுன் லிமிட்டில் மட்டும் 50,000 கிணறுகள் முடக்கப்பட்டு பூமியில் போய் இருக்கு. ஆனால் 50,000 கிணறு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பூமி கடையில் தான் இருக்கிற வழியே அதில் வீடுலாம் கட்டலை. ஸோ அப்போ அதை மண்ணெல்லாம் தோண்டி அது உள்ள நீரை விட்டா கூட அந்த நீருடைய அழுத்தம் போயினே இருக்கும். சும்மா கற்பனை யோசனை பண்ணி பாருங்க. எல்லார் வீட்லேயும் அந்த மழை தண்ணியை அந்த கிணத்துல விட்டோம்னா அந்த தண்ணி எங்கே போகும்? அது அழுத்தம் கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக சீக்கு தான் வரும். அப்போ கடலுக்கு வரக்குள்ள இங்கே ஏற்கனவே கலந்துக்கிற உப்பு தண்ணியோட சேர்த்து எங்கே எடுத்து போயிடும்? கடலுக்கு போயிடும். இது ரொட்டேஷன் பண்ணின்னு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைக்கிற தண்ணி எல்லாம் உப்பு தண்ணி தான் கிடைக்கும். இங்கே நேரியமையில் பேசக்குள்ள உப்பு தண்ணி கிடைக்குது, அங்கேயிருந்து தண்ணி எடுத்து வர விட மாட்டாங்கன்னு. எங்கே போய் தண்ணி எடுத்து வரதுக்கு? இங்கே 40 கிலோமீட்டரில் நம்ம ஊரில் நம்ம பாண்டிச்சேரி பார்டரில் போய் தண்ணி எடுத்தால் என்ன ஆகும்? அங்கேயும் தண்ணி எடுத்தால் 600 அடி ஆழத்து தண்ணி எடுத்தால் தண்ணி சூப்பராக இருக்கும். அந்த தண்ணிங்க கூட்டம் அந்த இடம் என்ன வரும்? வெற்றிடம் ஏற்படும். வெற்றிடம் ஏற்பட்டு என்ன பண்ணுறோம்? பே ஆஃப் பெங்கால் நேரடி கோட்டில் இருக்குது பாண்டிச்சேரி. ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அங்கே தண்ணி அது உள்ளே வந்துடும். இதுக்கு உதாரணம் நம்மளுடைய நெய்வேலியில் 600 அடி ஆழத்தில் நமக்கு வந்து அவங்க வந்து நிலக்கரி வெட்ட எடுக்க அதனுடைய நேர்கோட்டான பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா கடல் நேராக உள்ளே போயிடுச்சு. டோட்டலாக 23 கிராமங்களும் இன்றைக்கு உப்பு கலந்த தண்ணியாக மாறி போச்சு. இது உதாரணம். ஸோ இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் அந்த மூலையில் தண்ணி எடுக்கலாம், இந்த மூலையில் தண்ணி எடுக்கலான்றது சுத்த வேஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேர் வீட்டிலையும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இருக்கக்கூடிய அத்தனை ஏரிகளையும் இருக்கக்கூடிய அத்தனை குளங்களையும் தூர்வாரி எல்லா மழைநீரையும் அதில் சேர்த்து வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தண்ணி வந்து கிடைச்சிடும். நமக்கு தண்ணி கிடைக்காத ஊர் அதாவது வந்து வெளிநாடுகள், அங்கே வந்து வெறும் பாலைவனம், தண்ணீரே இருக்காது. அவங்களுக்கு மட்டும் அந்த கடல் நீரை வந்து எடுத்து குடிநீர் ஆக்குற தன்மை அவங்களுக்கு பொருந்தும், நமக்கு பொருந்தாது. நம்ம வந்து வேஸ்ட்டு. இப்போ ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் மீண்டும் சொல்லிடுறேன். இப்போ சமீபத்தில் மழை பெஞ்சது பாருங்க சென்னையில் மட்டும் 2 நாள் பெய்த மழை மட்டும் கிட்டத்தட்ட 1,08,00,000 மக்களுக்கு 5 வருடத்திற்கு குடிக்கிற தண்ணியை கடலை தள்ளிட்டோம். எவ்வளோ? 5 வருடத்துக்கு குடிக்கக்கூடிய தண்ணீரை கடலை விட்டுட்டாங்க. சரி, இது ஒரு குறிப்பாக குறிப்பிட்றேன். நம்ம ஊரில் பெஞ்ச மழையே வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம கடலுக்கு தான் அனுப்புகிறோமே தவிர யாரும் வந்து சேர்த்து வைக்க மாட்டுறாங்க. தயவுசெய்து இதை சேர்த்து வச்சுட்டா பாண்டிச்சேரி எதிர்காலம் நம்ம எல்லாம் யாருக்காக இருக்கிறோம்? நம்முடைய சங்கதியினர், நம்ம பிள்ளைகளுக்கு தான் இருக்கிறோம். நீங்கள் வந்து அவங்களுக்கு வெறும் சொத்தை மட்டும் விட்டு பண்ணால் போதுமா? அவங்களுக்கு மெயினாக இந்த வாழறதுக்கு முதல்ல இந்த அடுத்த 5 நிமிஷத்தில் வாழணும்னா காற்று முக்கியம். அதுக்கு அடுத்தது எப்படி? தண்ணி தான் முக்கியம். இந்த தண்ணீரும் காற்றும் மட்டும் இருந்தாலே ஒரு ஆள் வந்து 17 நாள் உயிரோடு வாழலாம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த தண்ணிக்கு வந்து நேரம் உப்பு தண்ணி குடிக்கிற நிலைமையில கொண்டு போயிட்டு நம்மளை வந்து நிறுத்தக்கூடாது. இல்லை இன்னைக்கு அந்த விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க கடல் நீரை வந்து நம்ம குடிக்கலாம்னா அது வேஸ்ட்டு. அது மற்ற கண்ட்ரிக்கு தான் பொருந்துமே தவிர நமக்கு பொருந்தாது. ஆகவே இந்த என்னுடைய மாண்புமிகு முதல்வர்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்து பாண்டிச்சேரியில் கடல் நீரை குடிநீராக்க திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், செயல்படுத்தக்கூடாது. மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பிபி அப்ரூவலில் அதை கட்டாயப்படுத்தும். எந்த அதிகாரிகளும் வேலை செய்யலை. நானும் பல முறை கொடுத்து பார்க்குறேன், யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. எங்கள் தொகுதியில் ஏகப்பட்ட இடத்துல மழைநீர் சேகரிப்பு திட்டம் இங்கே கிடையாது. நாங்களே இப்போ என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு தண்ணி வர்ற தண்ணிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு காவாயில் போய் தள்ள வேண்டியதாக இருக்குது. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து மாண்புமிகு முதல்வர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். தயவுசெய்து அப்பா உங்கள் பொறுப்பாக எங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை தயவு செய்து கைவிட்டு விடுங்கள். பாண்டிச்சேரி மீனவர்களை எதிர்காலத்தில் அவருடைய வாழ்வாதாரத்தை சூன்யமாக்கி விடக்கூடாது அப்படின்ற கோரிக்கை விடுத்திருக்கிறேன். எதிர்கால பாண்டிச்சேரியுடைய சங்கதியினருக்கும் வாழ வழிவிட நாம் அனைவரும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.
நம்ம தமிழகத்திலிருந்து வரக்கூடிய நீர் ஆதாரங்களை நம்ம புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 4வது கூட்டம் இன்று காலை 9:45 மணிக்கு துவங்கியது. திருக்குறளை வாசித்து அவை நடவடிக்கைகளை துவக்கி வைத்தார் சபாநாயகர் செல்வம். பேரவையில் முதலாவதாக முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன், வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன், பங்காரு அடிகளார், கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையா, தமிழக முன்னாள் ஆளுநர் ஃபாத்திமா பிவி, நடிகர் விஜயகாந்த் மறைவுக்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதத்திற்கு அரசின் செலவினங்களுக்காக ரூபாய் 4,634 கோடியே 29,85,000 இடைக்கால பட்ஜெட்டை பேரவையில் தாக்கல் செய்தார். பாராளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அதனை அலட்சியப்படுத்தி கோஷ்டி பூசல் காரணமாக முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யவில்லை என்றும் குறைந்தபட்சம் 3 நாட்களாவது பேரவையை நடத்த கோரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இதேபோல் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மற்றும் மத்திய நிதி கமிஷனில் மத்திய அரசு சேர்க்காததை கண்டித்தும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் 2024ஆம் ஆண்டு புதுச்சேரி குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்கு ஒப்புதல் அளிப்புகள் பெறுவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற சட்ட முன்வரவை உள்துறை அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேரவையில் அனுமதி கோரி சட்ட முன்வரைவை அறிமுகப்படுத்தினார். இதன்பின் சட்ட முன்வரைவு பேரவையில் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட முன்வரைவு கொண்டு வந்ததற்கு என்ன காரணம்? சுற்றுச்சூழலுக்கு மாசுபடாத தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என உறுதிமொழி கொடுக்க முடியுமா? பிற மாநிலங்களில் அனுமதி பெற முடியாத தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வந்துவிடும் என்ற ஆபத்து உள்ளது. மேலும் சட்ட முன்வரைவை விவாதிக்காமல் நிறைவேற்றப்பட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேரவையில் எதிர்ப்பு தெரிவித்தார். தொடர்ந்து அரசின் 5 மாத செலவினங்களுக்கு பேரவையில் ஒப்புதல் பெறப்பட்டு காலவரையின்றி பேரவையை ஒத்திவைத்து அறிவித்தார் சபாநாயகர் செல்வம். முன்னதாக அரசு சார்பில் வழங்கப்பட்ட கார் அவ்வப்பொழுது பழுதாகி விடுவதால் மாற்று கார் வழங்க கோரி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பாதுகாப்பு அதிகாரியுடன் இருசக்கர வாகனத்தில் சட்டப்பேரவைக்கு வந்தார். மேலும் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை அரசு செயல்படக்கூடாது என வலியுறுத்தி கூட்டத்திற்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி காலில் விழுந்து முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் கோரிக்கை வைத்தார். இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத காரணத்தால் இன்றைக்கி பட்ஜெட்டை போடலை. இதனால் புதுச்சேரி கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு போன ஒரு ஆண்டு மட்டுமே முழு பட்ஜெட் போடப்பட்டது. இப்போ இதுவும் இந்த ஆண்டு இல்லைன்ற நிலைமையில் இன்னும் 5 மாதம் கழிச்சு தான் இவங்க அடுத்த பட்ஜெட்டுக்குன்னே போவாங்க. அதனால் பல வகையில் புதுச்சேரியினுடைய சூழ்நிலை இன்றைக்கி மாறும். இந்த வளர்ச்சி தடைப்படுன்றதை மட்டும் சொல்லி நாங்கள் அதனால் வெளிநடப்பு பண்ணோம். அதே போல் இன்று புதிய சட்ட முன்வரை அமுல்படுத்தினாங்க, கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போதே அதை நிறைவேற்றுறாங்க. முதல்ல இந்த மீடியம் ஸ்கேல் தொழிற்சாலைகளுக்கு நடுத்தர குறைந்த முதலீட்டில் திறக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு அனுமதி இல்லாமல் நீங்கள் தொழிற்சாலை தொடங்கலாம். அப்படி அதாவது வரவேற்கிற விஷயமா புதுச்சேரியில் தொழிற்சாலை வரவேற்கிற விஷயமா இந்த அரசாங்கம் அதை சொன்னாலும் புதுச்சேரியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழிற்சாலை திறக்கிறவங்களுக்கு எந்த சிறப்பு சலுகையும் கிடையாது. ஒரு இண்டஸ்ட்ரி பாலிசி, ஒரு புது பாலிசி இந்த அரசாங்கம் இது வரைக்கும் அறிமுகப்படுத்தி சொல்லலை. அதாவது எலக்ட்ரிசிட்டியில் நாங்கள் சப்சிடி தரணும், இல்லை எலக்ட்ரிசிட்டியை உடனே கொடுத்துடணும். அதாவது நீங்கள் தொழிற்சாலை தொடங்குறீங்கன்னா 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் கரண்ட்டை கொடுத்துறோம். அதுதான் பிரச்சனையாக பாண்டிச்சேரி தொழிற்சாலை வராது இருக்கிறதுக்கு. அதையும் சொல்லலை. அதாவது எந்த சிறப்பு சலுகை இல்லாதாலும் யாரும் வரல, இருக்கிற தொழிற்சாலையும் காப்பாற்ற முடியல. இதைத்தான் நம்ம தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்லாம் இருக்கிற தொழிற்சாலையை வெளியில் போகாமல் காப்பாற்றணும். புதிய தொழிற்சாலை வரத்துக்கு ஒரு சிறப்பு பாலிசியை கொண்டு வாங்க, இண்டஸ்ட்ரி பாலிசியை புதுசாக கொண்டு அறிமுகப்படுத்தி பாண்டிச்சேரியில் கொண்டு வாங்க சொன்னோம். அது செய்யலை. ஆனால் இப்படி ஒரு அவசர சட்டத்தை மட்டும் இன்றைக்கி கொண்டு உடனே நிறைவேற்றுறாங்க. அதில் எனக்குள்ள ஐயப்பாடை சொன்னாங்க. நான் அரசாங்கம் காது கொடுத்து கேட்கல. ஐயப்பாடு சொன்னது நிலத்தடி நீர் அதிகமாக பயன்படுத்துகிற கம்பெனிகளும், காற்றை மாசுபடுத்துகிற கம்பெனியும், தண்ணி எடுக்கிற கம்பெனிகளுக்கும், இது பொல்யூஷன் வாட்டரை வெளியே விடுற கம்பெனிகளுக்கும் அனுமதி தரக்கூடாது. அது இந்த ஸ்கேலில் அது வரணும். அது ரெட் கேட்டகரியும் மத்திய அரசு அனுமதி தரக்கூடிய சில கம்பெனியும் தரக்கூடாது. பெரிய கம்பெனின்றது வேறு, சின்ன கம்பெனியே பெரிய பொல்யூஷன் பண்ணிவிடும் பாண்டிச்சேரியில்.
ஒரு 30க்கு 20 சின்ன தொழிற்சாலைன்னு ஆரம்பிக்கிற கம்பெனி இப்போ இண்டஸ்ட்ரி மேட்டுப்பாளையத்தில் ஏற்பட்ட அந்த மாசு இப்போ கடந்த மழையில் வந்து மிகப்பெரிய அடிச்சு வெளியே வரும்போது அந்த தண்ணியெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்து ஆய்வு பண்ணாங்க. எல்லாம் மேட்டுப்பாளையத்தில் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் அந்த தண்ணி பூரா வந்து நீங்கள் பூமியாம்பேர் பூரா கருப்பு குழன்னு இருக்குது. அதனால் வந்து பெரிய தொழிற்சாலையில் தான் மாசு வரும்னு கிடையாது, சின்ன தொழிற்சாலையும் மாசு வரும். அதனால் அரசாங்கம் வந்து அதை வந்து ஒரு விவாதத்துக்கு வச்சுருக்கணும். சட்டமன்ற உறுப்பினர் விவாதத்துக்கு, பொது விவாதத்துக்கு வச்சுருக்கணும். உடனே தொழிற்சாலை வரத்துக்கு இவங்க சிறப்பு சலுகை சொல்லியிருக்கணும். நாங்கள் கரண்ட்டை உடனே கொடுக்குறோம், இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இங்கே செயல்படாத இருக்குது, அதை நாங்கள் செயல்பட வைக்கிறோம். அதே போல் வந்து இந்த 3 வருஷத்தில் வர கம்பெனிலாம் வாங்க, அதுக்கு இந்தந்த கம்பெனிலாம் உடனே பர்மிஷன் தரோம். நாங்கள் லேத்து பட்டுற மாதிரி, ஒரு டைப் கம்பெனி, பெரிய கம்பெனி, சின்ன சின்ன சாமான் செஞ்சு தர மாதிரி இது போல் கம்பெனிக்கெலாம் தரலாம். கெமிக்கல் யூனிட்டுக்கு, கெமிக்கல் தயாரிக்கக்கூடிய யூனிட்டுக்கு, மருந்து தயாரிக்கிற கம்பெனிக்கெலாம் நீங்கள் வந்து சின்ன யூனிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது முழுமையாக ஆய்வு பண்ணி தரணும்னு சொல்லி பேசணும். அது வந்து எடுத்துக்கொள்ளப்படல, நீங்கள் அது நிறைவேற்றப்பட்டிருக்குது. அது எங்களுக்கு வருத்தம் தான். ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து கண்காணிப்போம். புதுச்சேரி அரசாங்கம் இதில் கண்காணிப்பாக இருக்கணுன்றது எங்களுடைய எண்ணம். சபாநாயகரோட செயல்பாடு எப்படி சார் இருக்கு? ஏன்னா சட்டப்பேரவையில் வந்து சபாநாயகர் வந்து ஒரு ரோபோ மாதிரி செயல்படுறார். சட்டத்தின்படி அவர் நடக்கலை. இப்போ இந்த 2 மோஷனம் வந்து எங்களுக்கு நேற்று நைட்டு கொடுக்குறாங்க, இன்றைக்கி காலையில் ஒன்றா அசம்பிளியில் தான் கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் வந்து சட்டத்தில் வந்து இடம் இருக்குது. 14 நாள் இப்படி தரணும், 3 நாள் இப்படி தரணும். ஒன்றுத்துக்கும் வந்து சட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்குதோ அதை செய்யணும், செஞ்சு கொடுத்துட்டு பண்ணணும். அதேமாதிரி விவாதம் வச்சு விவாதத்துக்கு அப்புறம் தான் இதுக்கு வந்து ஓட்டாளர்களுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் இல்லாமல் டக்கு நிறைவேற்றுறது ஒன்று. ரெண்டாவது வந்து சட்டப்பேரவை விஷயத்திலே பார்த்திங்கன்னா நிறையா முரண்பாடுகள் சபாநாயகருக்கும் கவர்னருக்கும் மாற்றி சொல்லுவாங்க. அதாவது இந்த பாரதிய ஜனதா கூட்டணி அரசு ஏற்பட்ட பிறகு அவங்க சொன்னது எங்களுக்கு 400 கோடி கொடுத்துட்டாங்க, 350 கோடி கொடுத்துட்டாங்க, 500 கோடி கொடுத்துட்டாங்க, எல்லா வரையும் கொடுத்துட்டோம், எல்லாம் முடிச்சிட்டோம், அதனால தான் எங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களும் வந்து முதல்ல பல இடத்துங்களில் இந்த ஆண்டு மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய ஒன்றியத்தினுடைய பிரதமர் வருவார், உள்துறை அமைச்சர் வருவார், இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இதெல்லாம் அடிக்கல் நாட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அதாவது வந்து வார்த்தையை சொல்லலாம், ஊதாரித்தனமாக செலவு பண்ணுற மாதிரி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. புதுச்சேரிக்கு தேவையில்லாமல் அதிகப்படியான செலவு செய்து சட்டமன்றம் கட்டுறதால நான் நிறுத்தி வச்சேன்றாங்க. இதெல்லாம் முரண்பாடு. புதுச்சேரியினுடைய வளர்ச்சிக்கு எப்படிலாம் அவங்க தடையாக இருக்கிறாங்கன்றது இதன் மூலம் வெளிச்சத்து வரும். 2 பேரோட கருத்துக்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இவர் என்ன இல்லை, அவர் வந்து சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர், கவர்னருக்கு அவருக்கு நம்ம முடிச்சே போடக்கூடாது. அவர் போட்டுக்கிறார், கவர்னர் போட்டுக்கிறாங்க. அவருடைய கடமை சட்டமன்றத்தில் சட்டப்படி எல்லாமே நடக்கணுன்றது, சட்டமன்ற உறுப்பினருடைய உரிமையில் வாங்கி தரணுன்றது, இந்த நடக்கிற விவாதம் பூரா மக்களுக்கு தெளிவுபடுத்தணுன்றது, நல்ல பதிலை எங்கிட்ட வாங்கி தரணுன்றது, அதை அவர் செய்யணுன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். சபாநாயகரோட செயல்பாடு எப்படி சார்? நடுநிலையாக இருக்கிறாரா? ஏன்னா சபாநாயகர் சார் நடுநிலையாக தான் இவ்வளோ குறை நான் ஏன் சொல்கிறேன்? நேற்று நைட்டு பேப்பரை கொடுத்துட்டு இன்றைக்கி பாஸ் பண்ணுறாங்கன்னா எப்படி நல்ல சொல்ல முடியும்? ஆமாம், இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்துக்கு அவர் வேலை செய்கிறார். புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறக்காத ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சிலிண்டர் பாத்திரங்களுடன் காத்திருப்பு போராட்டம் கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. அதன்படி கொக்கு பார்க் சந்திப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராஜாங்கம் தலைமையில் 4வது நாளாக நடைபெற்று வரும் போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியில் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு கண்டனம் உரையாற்றினார். திடீரென கொக்கு பார்க் ஈசிஆர் சாலையில் 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஜி ராமகிருஷ்ணனுடன் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு சாலை மறியலில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சாலை மறியலால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால் காவல்துறையினர் ஜி ராமகிருஷ்ணன் உட்பட 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை கைது செய்ய முயற்சி செய்ததால் போலீசாருக்கு போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜி ராமகிருஷ்ணனை போலீசார் கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றினார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்த வாகனத்தின் எதிரே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் வலுக்கட்டாயமாக போராட்டக்காரர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த தலைமை செயலகத்துடன் கூடிய சட்டசபை மத்திய அரசின் முழு நிதியில் கட்ட அரசு முடிவு செய்தது.
இதற்கான கோப்பு துணைநிலை ஆளுநருக்கு ஒப்புதல் பெற அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த கோப்பை மத்திய அரசுக்கு அனுப்பாமல் கடந்த 5 மாதமாக நிலுவையில் வைத்திருப்பதாக சபாநாயகர் செல்வம் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் மக்கள் வரிப்பணத்தை வீணாக்கக்கூடாது, ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக சில கேள்விகளை கேட்டுள்ளதாக தமிழிசை தெரிவித்தார். இதனையடுத்து சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். 2021ஆம் ஆண்டு நான் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு காணொலி மூலம் நடைபெற்ற அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாட்டின் பொழுது புதிய தலைமை செயலகத்துடன் கூடிய சட்டப்பேரவை கட்டிடம் கட்ட வேண்டுமென வலியுறுத்தினேன். முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் பிரதமர், பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தேன். 100% நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என வைத்த கோரிக்கையை பிரதமர் தாயுள்ளத்தோடு ஏற்றார். இதன்பின் மத்திய உள்துறை அமைச்சகம் திட்ட முன்மொழிவை சமர்ப்பிக்க 2021ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசுக்கு கடிதம் அளித்தது. பொதுப்பணித்துறை மூலம் சட்டசபை கட்ட ரூபாய் 335.70 கோடிக்கான பூர்வாங்க திட்ட அறிக்கையை தயாரித்து மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு சமர்ப்பித்து சிறப்பு மத்திய நிதி உதவியை விடுக்க கோரியது. டிசம்பர் 2021ஆம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சகம் சில விளக்கங்கள் கேட்டு அதன் அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி புதுச்சேரி அரசை அறிவுறுத்தியது. இதனால் இந்தியாவின் சிறந்த நிறுவனம் மூலம் திட்ட அறிக்கை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது. நொய்டாவை சேர்ந்த நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்ட கோப்பு உள்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கும் முன்பு துணைநிலை ஆளுநர் ஒப்புதலுக்காக கடந்த அக்டோபரில் சமர்ப்பிக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கையொப்பமிட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்புவதற்கு பதிலாக கோப்பு சரியாக தயாரிக்கவில்லை என்பது போன்ற விளக்கங்களை கேட்டு துறைக்கு திருப்பி அனுப்பினார். உள்துறை அமைச்சகம் விளக்கம் கோரினால் தலைமை செயலருக்கு தான் கோப்பை அனுப்பும். மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பாமலேயே துணைநிலை ஆளுநர் விளக்கங்கள் கேட்கிறேன் என்ற பெயரில் கோப்பினை காலதாமதப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? புதுச்சேரி சட்டமன்ற கட்டிடம் கட்டுவதற்கு அவர் தடையாக உள்ளார். 100% மானியம் வழங்க மத்திய அரசு தயாராக இருந்தும் காலதாமதப்படுத்தாமல் துணைநிலை ஆளுநர் இந்த கோப்பினை விரைந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் மத்திய உள்துறையிடம் புகார் செய்வேன் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். இருந்த காலம்தான் அவனுடைய நிலை இன்றைக்கு பழுதாகி உள்ள காலம்தான் விரைவில் புதிய சட்டப்பேரவை கட்டுவதற்கான முயற்சியை எடுத்திருக்கின்றோம். ஆனால் அது ஆளுநர் கூடுவது போல் அந்த விமானத்தளம்லாம் நாங்கள் அமைக்கல. எல்லாருக்குமே தெரியும், அதில் எல்லா பத்திரிகையாளர்களையும் அதை விளக்கமாக காட்டியிருக்கோம். ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்கினா நல்லா இருக்கும். அது மேற்தளத்திலே கூட ஹெலிகாப்டர் இறங்கலாம். அதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்துக்கணும். இல்லை விமானத்தளம் அமைக்கணும்னா பாண்டிச்சேரி விமானத்தளம் இருக்குது, அதுக்கான புதுசாக விமானத்தளம், அதுலேயும் விமானம் வர்றதில்லை. அது வேறு தேவை என்றால் ஹெலிகாப்டர் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதால் ஒரு புதிய சட்டப்பேரவை கட்டுகின்ற போது இதெல்லாம் இருந்தால் முன்மாதிரியாக இருக்கும். நாங்கள் அடங்கிய குழுவானது நாங்கள் வந்து கோவாவை சென்று பார்த்துருக்கின்றோம். பல்வேறு மாநிலங்களை பார்த்து அதன் பிறகு இது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனால் இதில் வந்து நாங்கள் மட்டும் ஏதோ முடிவு பண்ணல. இதுக்கான ஒரு குழு அமைத்து அந்த குழு வந்து ஏறத்தாழ 4 முறை இந்த அமர்வு வந்து கூடியிருக்கு. யார் தலைமைச் செயலர் தலைமையில் நாங்கள் கூடல, இதை நானும் முதலமைச்சரால் கலந்துக்கல. தலைமைச் செயலர் அன்றைக்கு இருந்த தலைமைச் செயலர் தலைமையிலான குழுவானது 4 முறை இந்த அமர்வுகளை கூடி அவங்க என்னென்ன அதில் கரெக்ஷன் சொன்னாங்களோ அந்த திருத்தங்கள்லாம் செய்யப்பட்டு அதன் பிறகுதான் அது சமர்ப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி திருபுவனை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அங்காளன். இவர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றார். ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் புதிய கார்கள் வாங்கப்பட்டு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டது. ஆனால் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் சுயேட்சை எம்எல்ஏவான அங்காளனுக்கு பழைய கார் வழங்கப்பட்டது. அந்த கார் தற்பொழுது பழுதடைந்து விட்டதால் புதிய கார் வழங்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை விடுத்தார். ஆனால் அவருக்கு இதுவரை புதிய கார் வழங்கப்படவில்லை. இதனால் புதிய கார் வழங்கப்படாததை கண்டித்து இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்திற்கு அங்காளன் எம்எல்ஏ இருசக்கர வாகனத்தில் வந்தார். அப்பொழுது அவரது பாதுகாவலர் இருசக்கர வாகனத்தை ஓட்ட பின் சீட்டில் அமர்ந்தபடி சட்டசபைக்கு வந்தார். மேலும் இது குறித்து அவர் கூறும்பொழுது, தனக்கு வழங்கப்பட்ட பழைய கார் பழுதடைந்து விட்டது, அதை மாற்றித்தர பலமுறை கோரிக்கை விடுத்தும் வழங்கப்படவில்லை. தற்பொழுது கார் பழுதாகியுள்ளது, அதனால் இருசக்கர வாகனத்தில் வந்ததாகவும் உடனடியாக தனக்கு புதிய கார் வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்தார்.
புதுச்சேரியை சேர்ந்த சுப்பிரமணி என்பவரும் அவர் மனைவியுமான சரோஜினியும் சாரதி நகரில் ரூபாய் 3 கோடி மதிப்புள்ள வீட்டினை புதுவை அரசுக்கு நூலகம் கட்டிக்கொள்வதற்கு உயில் எழுதி வைத்துள்ளார்கள். சரோஜினி அவர்கள் 14/1/2024 அன்றும் சுப்பிரமணி அவர்கள் 24/1/2024 அன்றும் இறந்துவிட்ட காரணத்தினால் அவர்கள் விருப்பப்படி எழுதிய உயிலின்படியும் உபயோகத்தில் இருந்த மேற்கூறிய சொத்தை சரோஜினியின் தம்பி திருநாவுக்கரசு எதிர்க்கட்சி தலைவர் சிவா முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியிடம் ஒப்படைத்தார். ஆண்டுதோறும் பிப்ரவரி 21ஆம் நாள் அன்று உலக தமிழ்மொழி நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. தமிழ் மொழியின் அவசியத்தை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது. தாய்மொழியாம் தமிழ் மொழியை பெருமைப்படுத்தும் வகையில் மக்களுக்கு தமிழ் மொழி ஈடுபாட்டை மேம்படுத்தும் வகையிலும் ராதி அறக்கட்டளை சார்பில் மொழி உணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இந்த பேரணி சுதேசி பஞ்சாலை அருகில் தொடங்கி மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக ஆம்பூர் சாலை சந்திப்பில் நிறைவடைந்தது. பேரணிக்கு ராதி அறக்கட்டளை நிறுவனர் தேவதாஸ் தலைமை தாங்க பேரணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் சிவகான பூதகான இசைக்குழு மற்றும் நாதஸ்வர தவில் இசையுடன் தமிழ்தாய் திருவள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர், ஔவையார், பாரதியார், பாரதிதாசன் ஆகியோர்களின் வேடமடைந்த நாடக கலைஞர்கள் அணிவகுத்து சென்றனர். மேலும் தமிழ் அறிஞர்கள் அணிவகுத்து செல்ல கோலாட்டம், பொய்க்கால் குதிரை, குச்சிக்கால் ஆட்டம், மாடு நடனம், மயில் நடனம், புள்ளிவேட ஆட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், பெரிய மேளம், தெருக்கூத்து கலைஞர்கள் பங்கேற்று தங்களது தமிழ் உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள். புதுச்சேரியில் தமிழ் மொழி ஏற்றத்திற்காக உரிமைக்காக பாடுபட்ட மறைந்த தமிழ் அறிஞர்களான வாணிதாசன், தமிழ் ஒளி, புதுவை சிவம், கம்பதாசன், சித்தன், திருமுடி சேதுராமன், சுந்தர சண்முகனார், சிவகண்ணப்பா, அரியபுத்திரனார், திருமுருகன், மா இளைத்தங்கப்பா ஆகியோர்களின் உருவப்படமும் அலங்கரித்து எடுத்து செல்லப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் மங்களம் தொகுதிக்குட்பட்ட நகரில் பல ஆண்டு காலமாக பொதுமக்கள் தங்களுடைய பகுதிகளுக்கு கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர கோரிக்கைகள் வைத்தும் நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது. இந்த நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரிடம் அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதிகளுக்கு கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையேற்ற அமைச்சர் உடனடியாக பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் மூலம் 1,86 லட்சம் ரூபாய் செலவில் கீழ்கண்ட பகுதிகளுக்கு வாய்க்கால் அமைக்கும் பணிகளுக்கு நடவடிக்கை மேற்கொண்டார். அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. கட்டுமான பணி உருவையாறு ஆச்சாரியா கல்லூரியிலிருந்து ஓம் கணபதி நகர் வரை 47,08,000 ரூபாய் செலவிலும், ஓம் கணபதி நகரில் இருந்து ஸ்ரீனிவாசா நகர் வரை 48,34,000 ரூபாய் செலவிலும், திருக்காஞ்சி முதல் அபிஷேகப்பாக்கம் வரை யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்காக 45,74,000 ரூபாய் செலவிலும், பெங்களூரு பகுதியில் மைல்கல் அமைக்கும் பணிக்காக 45,51,000 ரூபாய் செலவிலும், மொத்தம் 1,86,00,000 ரூபாய் செலவில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், ஒப்பந்தார்கள் என திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியின் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் பகுதி தேன் கோபுர வீதியில் வில்லியனூர் பூக்கடை உரிமையாளர்கள், பூக்கடை ஊழியர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், வில்லியனூர் வணிக வியாபாரிகள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் வில்லியனூர் பூக்கடை ரமேஷ், ராஜ் பிரபு மற்றும் பிரபு டிஜிட்டல் உரிமையாளர் பிரபு, பிரகாஷ், சந்துரு, சண்முகம், ரவி மற்றும் ஏராளமான வில்லியனூர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.